ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நெய்வேத்தியத்தில் ஒன்றான சீடை செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்முறைக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப்பு, வெல்லம் 1/2 கப்பு, ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன், துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ உளுத்தம்பருப்பை நம்ம பொன்வறுவலா வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் பொன்வறுவலாக வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறி வந்துச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு ஆறுனதுக்கு அடுத்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ள நம்ம அரிசி மாவை வறுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு வந்துட்டு சீடைக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பாருங்க, இப்படி கோலம் போட்டால் கோல மாவு பதத்தில் வரணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்துட்டு சூடாக இருக்குங்க. இது ஆறுனதுக்கு அடுத்து நம்ம ஜலிச்சிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு வந்துட்டு ஆறிடுச்சுங்க. நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உளுத்த மாவை இது மாதிரி பவுடரா அரைச்சி வச்சிருக்கேங்க. இப்போ இதை ஜலிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஜலிச்சிக்கலாம். இப்போ பாருங்க, உளுத்த மாவை நல்லா ஜலிச்சிட்டேன். இது மாதிரி திப்பியெல்லாம் வந்திருக்கு பாருங்க, இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ உளுத்த மாவை 2 தடவை ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அடுத்து நம்ம அரிசி மாவை ஜலிச்சிக்கலாம். இது மாதிரி கட்டிங் எல்லாம் வருங்க. நம்ம அப்படியே ஜலிக்காமையே சேர்த்துட்டோம்னா அரிசி மாவு சீடை வந்து வெடிக்க ஆரம்பிக்குங்க. இப்போ வெல்லத்தை கரைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கிண்ணம் எடுத்து வச்சிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு வெல்லத்துக்கு நம்ம 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கரையிறதுக்குள்ள நம்ம வெள்ளை சீடைக்கு வந்துட்டு மாவு எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளை சீடை மாவு கலக்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். அதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும், நமக்கு எந்த பாகமும் தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சு இந்த வெல்லம் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெல்லம் தண்ணி வந்து சூடாக இருக்குங்க. கை வச்சு கலக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்குங்க. ஆறுனதுக்கு அடுத்து நம்ம கை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவை. எள்ளு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்துக்கலாம். இப்போ வெல்லம் சீடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. இது ஒரு 1 hour கிட்ட ஊறட்டும். உப்பு சீடைக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸை பார்க்கலாங்க. 1 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், உப்பு தேவையான அளவு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். அதில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துக்கலாம்.
தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கங்க. நீங்கள் வெண்ணெய் வேணும்னா கூட சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சீடை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாருங்க, உப்பு சீடைக்கு மாவு இது மாதிரி கன்சிஸ்டன்சியில், முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சியில் நான் கலந்து வச்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இது வந்துட்டு ஊற தேவையில்லைங்க. இப்பயே கூட நம்ம உப்பு சீடையை உருட்டிக்கலாம். இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கின்னு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம். ஒரே ரவுண்ட், ரொம்ப அழுத்தியெல்லாம் இதை ரவுண்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க, சும்மா மேலோட்டமாக இது பண்ணணும். இப்போ பாருங்க, உப்பு சீடையை நான் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாகவே உருட்டிக்குங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது நல்லா வெந்து வரும். பெருசாக உருட்டிட்டோம்னா உள்ள மாவு வேகாது. இப்போ இதை கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு. நம்ம ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இப்போது வெள்ளை சீடையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு உடனே கலந்து விடாதீங்க. இப்போ கலர் மாறின வெள்ளை சீடையை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த வெள்ளை சீடை வெந்து வந்துச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற இந்த வெள்ளை சீடையும் நம்ம எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உப்பு சீடையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உப்பு சீடையும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாங்க. போட்ட உடனே எண்ணெயில் இந்த சீடையெல்லாம் திருப்பாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உப்பு சீடையை அப்பப்போ இது மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து ஒரே மாதிரி கலர் மாறி வரும். இப்போ பாருங்க, எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்சிடுச்சு. இப்போ சீடையும் நல்லா வெந்து கலர் மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற சீடையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீடை, உப்பு சீடை, வெல்லம் சீடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.